அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் வினோத், எம்காம் சிஏ எம்எட். நான் நமது பள்ளியில் வணிகவியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். உங்களுக்கு காமர்ஸ் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறது நான் தான். சரிங்களா? காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதனால் உருவானது, இந்த உலகத்தில் காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிம்பிளாக தமிழில் சொல்ல போனால் வணிகம். இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10th நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேல்நிலை வகுப்புகளுக்கு அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வருகின்ற 11, 12 ஆகிய வகுப்புகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் பயின்ற பள்ளிக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு, உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு, உன் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காமர்ஸ்னால் என்ன. காமர்ஸ்னால் சிம்பிளி வணிகம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், வணிகவியல்னு தமிழில் சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸை பற்றி படிக்க போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு எப்படி லோன் அரேஞ்ச் பண்ணணுன்னு நமக்கு தெரியணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி நம்ம ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம படிக்க போகிறது தான் இந்த வணிகவியல். எதுக்காக சார் இதை ஒரு பாடத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீ ஒரு டாக்டராகவோ, ஒரு வக்கீலாகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ ஆகலைன்னா, நீயா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உனக்கு இந்த காமர்ஸ் சப்ஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு வகையில் நீ பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த வணிகவியல் அப்படிங்கிற புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இப்படிலாம் பண்ணால் நம்ம சர்வைவ் ஆக முடியும் சொசைட்டியில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை இந்த 3rd குரூப்பில் வச்சுருக்காங்க. ஸோ காமர்ஸ் அப்படிங்கிற நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஃபஸ்ட் இயர் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்குது. ஸோ அந்த 10 யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மொதல் யூனிட்டை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 1. யூனிட் நம்பர் 1ல் 3 சாப்டர் இருக்குது. சாப்டர் நம்பர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப்காண்டினென்ட். சாப்டர் நம்பர் 2 ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். சாப்டர் நம்பர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இது 3 சேர்ந்தது தான் இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு யூனிட். ஓகேங்களா? யூனிட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வரலாற்று பின்னணின்னு தமிழில் சொல்கிறாங்க. வரலாற்று பின்னணி என்ன அர்த்தம்? இந்த வணிகம் அப்படிங்கிறது பாண்டியர்கள் காலத்துலேருந்தே, சோழர்கள் காலத்துலேருந்தே, அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே என்ன ஆயிடுச்சு, இந்த வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படிலாம் ஆரம்பித்தாங்க, பாண்டியர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, பல்லவர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் நம்பர் 1ல் இருக்குது. அது இல்லாமல் பேடர் சிஸ்டம்னா என்ன விரிவாக பார்க்க போகிறோம். காமர்ஸ்க்கு தடைகளாக இருக்கக்கூடிய இடரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் என்ன, அந்த இடரன்ஸை எப்படி வெளியேற்றுறன்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 1ல் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சாப்டர் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு சாப்டர் நம்பர் 1க்கு நம்ம போகிறோம். So chapter number 1 fundamentals of business, historical background of commerce in the subcontinent. Subcontinent என்ன? காண்டினென்ட்னா கண்டங்கள்னு சொல்லுவோம் பார்த்தியா? அப்போ சப்காண்டினென்ட்னா துணை கண்டங்கள். சின்ன சின்ன கண்டங்களில், சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன இடங்களில் எப்படிலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் ஹேஸ் பீன் இன் தி ப்ராக்டிஸ் சின்ஸ் த டைம் இம்மெமோரியல். நினைவில் கூட வச்சுக்க முடியாத காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சாமா. நம்ம நினைவில் கூட இருக்க முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லை. ஐப்படத்தில் விக்ரம் சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலே எப்போ தான் ஆரம்பித்தாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. இட் இஸ் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப். மனித வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விட்டது. வெதர் த கிங் ஆர் ஏ காமன் மேன், அது அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்டிப்பாலுமே ஜாயிண்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க.
It emerged as an economic activity mainly as a border system, விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ். இது எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வணிகம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுக்காது. என்கிட்ட அரிசி இருக்குது, உங்ககிட்ட கோதுமை இருக்குது, ஏ பின்னு 2 பேர் இருக்கான். ஒருத்தக்கிட்ட பொட்டேட்டோ இருக்குது, இன்னொருத்தன்ட்ட பிரிஞ்சால் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறான், பொட்டேட்டோவை கொடுத்துட்டு பிரிஞ்சால் வாங்கிக்கிறது, பிரிஞ்சாலை வாங்கிட்டு பொட்டேட்டோ கொடுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஒரு மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுக்கு முன்னாடி, ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து வாணிபம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அதுக்கு பேர் தான் பேர்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதான் என்னது, இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பேர்டர் சிஸ்டம், விச் மீன்ஸ் பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் அனதர் குட்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து மாற்றிக்கிறது. இட்ஸ் ஸோ comfortable for neighboring villages, states, even countries to practice the border in the absence of medium of exchange in the form of money today. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கம்ஃபர்ட் இருந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்க்கு, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு, ஏன் நாடுகளுக்கு கூட, ஈவன் த கண்ட்ரீஸ் டு ப்ராக்டிஸ் த border. ஸோ அந்த மாதிரி இந்த பார்டர் சிஸ்டத்தை இருக்கிறப்ப ஈஸியாக மாற்றிக்க முடிஞ்சின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி டுடே. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. ஹவெவர் த கான்செப்ட் ஆஃப் மணி ஆக்குபைடு predominance when the scarce resources were either exchanged between the parties. ஸோ அந்த பார்ட்டிஸ் கிட்ட போகிறப்ப அவங்க என்ன பண்ண, பணம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எதுக்காக ஈஸியாக இருந்துச்சு, பணம் அப்படிங்கிற கண்டுபிடிச்ச பிறகு அந்த பொருளோட மதிப்பை ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மதிப்பை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கண்ட்ரீஸோட டிமாண்ட் ஓவர் பீரியட் பேடர் எக்கனாமி டுக் தி டைமென்ஷன் ஆஃப் மானிட்டரி எக்கனாமி வேர் மணி வாஸ் யூஸ்ட் இன் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் குட் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி பரிமாற்றங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப, அதை வியாபாரமாக மாற்றுறப்ப இந்த மணி, இந்த பணமானது ரொம்பவே யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த growth ஆஃப் சிவிலைசேஷன் விட்னஸ்ட் இன் தி ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் மெனி டைனஸ்டிஸ். But still, the course of commerce activities continued further and further, not only within the country, but also between the nation of the world. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தொன்று வந்துக்கிட்டே இருக்குது. பணமானது மதிப்பானது அதிகமானாலும் சரி, பணத்தின் மதிப்பானது குறைந்தாலும் சரி, இந்த காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்தர் அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணுது, கண்ட்ரிகளுக்கு கூட மட்டும் கிடையாது, கண்ட்ரிகளுக்கு ஸ்டேட்டுகளுக்குள்ளே மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கிடையே வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவவர் தமிழ்நாடு ரிமைன் தி ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. தமிழ்நாடு பாருங்கள், தமிழ்நாடு ரிமைன் டு த ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் போத் வித்தின் த அவுட் சைட் எவிடன்ஸ் அண்ட் வேரியஸ் ஆக்சிடென்ட் இன் லிட்ரேச்சர் லைக் சங்கம். ஸோ சங்க காலத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா, சங்கம் பீரியட்ஸில். ஸோ அந்த சங்க காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த வணிகம் அப்படிங்கிறது சிறப்பாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வணிகம் அப்படிங்கிறது ஒரு தொட்ட காலத்துலேருந்து எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி, கோடி வருஷங்களுக்கு முன்னாடி போனாலும் சரி, லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி போனாலும் சரி, ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போனாலும் சரி, ஏதாவது ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு ஆரம்பித்தது தான் இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் சிஸ்டம் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு எவ்வளவோ வளர்ச்சிகள் வந்துருச்சு. பணம் கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வளோ வளர்ச்சிகள் வந்துருச்சு, எவ்வளவோ பொருளாதாரத்தில் ஏற்ற நிலை இருக்குது, பொருளாதாரத்தில் இறக்க நிலை இருக்குது. ஆனால் இந்த வியாபாரம், இந்த வணிகம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நிற்கவே இல்லை, அது பாட்டு கண்டினியூவே ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஹோல் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டி எமர்ஜ்டு ஃப்ரம் பார்டர் சிஸ்டம் இன்டு மல்டி டைமென்ஷனல் அண்டு மல்டி ஃபேஸ்டு சயின்டிஃபிக் சிஸ்டம் கன்சிஸ்டிங் கோர்ஸ் லைக் அ மானிட்டரி சிஸ்டம், மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் ஸோ ஆன். எவ்வளோ
நிறையா விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு, நிறையா புது புது கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பொருளை கொடுத்து பொருள் வாங்கினா பார்டர் சிஸ்டம்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் பணம் கண்டுபிடிச்சாங்க, பணத்தை கொடுத்து மாற்றிட்டு இருந்தாங்க. அதான் மானிட்டரி சிஸ்டம். அதுக்கு பேர் தான் என்னது, இந்த பணம் கண்டுபிடிச்ச பிறகு விற்ற மானிட்டரி சிஸ்டம். அடுத்தது மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், கடனுக்கு வாங்கிக்கிறது, இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம், தவணை முறையில் வாங்கிக்கிறது. அது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. In a technological driven society today, again the course of commerce activities is heading for a cashless system through e-commerce, which means business activities enabled through electric modes like online trading, mobile banking and e-marketing. ஸோ இப்போ எப்படி ஆகிட்டுருக்கு நமக்கே தெரியும். இதெல்லாம் இப்போ எப்படி ஆகிட்டுருக்கு நமக்கே தெரிஞ்ச மாதிரி இ-மார்க்கெட்டிங் வந்துருச்சு, மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. எல்லாமே நம்ம கடைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்தே பண்ணிக்கிற மாதிரி, நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்க வீட்டில் கொண்டாந்து தர மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த காமர்ஸ் ஆனது பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து கொண்டே தான் இருக்கிறதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இன் திஸ் கண்டென்ட்ஸ் ஓகே, இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கண்டெக்ஸ் இட்ஸ் ஆல் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் டு லேர்ன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த கண்ட்ரி இன் அ ஜென்ரல் அண்ட் தமிழ்நாடு இன் எ பர்டிகுலர். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பையன் காமர்ஸ் படிக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வரலாற்று பின்னணியானது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாப்டர் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க போகிறது பூராவே பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று பின்னணி மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. பர்டிகுலராக என்ன சொல்ல போகிறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. An attempt is made in this chapter to explain such a history of so as to ascertain மேக்னிடியூட் ஆஃப் காமர்ஸ் டுடே. ஸோ இன்றைய வணிகவியல் காலத்தில் இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த சாப்டர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, தென் த இயர்லியஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இண்டூஸ் வேலி பீப்புள் ஹூ யூஸ்டு வேர்ல்டு ட்ரேட். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் ஹிந்து வேலி பீப்புள்னால் சிந்து சமவெளி நாகரிக மக்கள். இந்து வேலி பீப்புள் இந்துஸ் வேலி பீப்புள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து சமவெளி மக்கள்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் தான் இந்துஸ் வேலி பீப்புள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பீப்புள் அவங்க தான் இந்த வணிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களாமா, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களாமா. த வேர்ட் வணிகம் அண்டு வாணிபம் வேர்ட் would have a Dravidian origin. அந்த காலத்துலேருந்து அந்த தென்னிந்தியாவில் வழக்கத்தில் இந்த சொல்லான அந்த டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தா தென்னிந்தியாவில் வழக்கத்தில் இந்த சொல்லான வாணிபம் அண்டு வணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க. அந்த வேர்டு யூஸ் பண்ணாங்களாம், இந்த மாதிரி பொருளுக்கு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத. த இயர்லி தமிழ்ஸ் ப்ரொடியூஸ்டு தேர் ப்ராடக்ட் அண்டு குட்ஸ் இன் தேர் லேண்ட் அண்டு பர்டர்டு தேர் சர்ப்ளஸ் அண்டு ஹவு ட்ரேட் கம் இன்டு எக்ஸ்சேஞ்ச். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க நிலத்துலையே பொருட்களை விளைவிக்கிறது. ஓகேவா? அவங்கவுங்க நிலத்தில் என்ன பண்ணுறாங்க, பொருட்களை விளைவிக்கிறாங்க. ப்ரொடியூஸ்டு தேர் ப்ராடக்ட்ஸ் அண்டு குட்ஸ். ப்ராடக்ட்னாலும் குட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்க? ப்ராடக்ட்டும் குட்ஸும் இன் தேர் லேண்ட்ஸ் அண்டு இன் தேர் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சொந்த நிலத்தில் விளைவித்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க, அளவுக்கு அதிகமாக தேர் சர்ப்ளஸ்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸை சர்ப்ளஸ் அண்டு தட் இஸ் ஹவு ட்ரேட் கேம் இன்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத மற்றவங்ககிட்ட கொடுக்கறது, அவங்ககிட்ட கம்மியாக இருக்கிறத அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறத இவன் வாங்கிக்கிறது. இவனுக்கு இந்த விஷயம் கம்மியாக இருக்கா, ஓகே நம்ம கொடுத்து உதவி பண்ணலான்னு உதவி பண்ணுறது, அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க விஷயத்தாங்க இவன் வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குறப்ப தான் வாணிபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆணுச்சின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் வாணிபம் The word vanigam has been widely used in Sangam literature like புறநானூறு அண்ட் திருக்குறள். ஸோ இந்த புறநானூறு அண்ட் திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த மாதிரி வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, வாணிகம் அந்த வாணிகம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த புறநானூறு அண்டு திருக்குறளை நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் எழுதப்படுவதற்கு முன்னாடியே இந்த வாணிபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. புறநானூறு எழுதத்துக்கு முன்னாடியே ஏன்னா அந்த புறநானூறுலையும் திருக்குறள்லையும் இந்த மாதிரி வணிகம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் தென்படுதாமா. ஸோ அப்படி தென்படுறப்ப அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறுலையும் திருக்குறள்லையுமே இருக்கிறதுனால அதுக்கும் முன்னாடியே இந்த வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது கிரியேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ் புறநானூறு
இந்த இதில் பாருங்கள், த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்வெட்டுக்கள் இல்லை செதுக்கி வச்ச சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது செதுக்கிறது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அழகர்மலை, புகழூர், மாங்குளம் அண்டு ஸ்ரீலங்கா illustrate the fact that the trade in gold, oil, pulp, cloth etc. was conducted during the early age. ஸோ இதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இருக்கிற காலங்களிலேயே இந்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எது சான்றாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அந்த தமிழ் பிராமியில் இருக்க பிராமி கல்வெட்டுக்களான எங்கே இருக்குது, அழகர்மலையில், தென் புகழூரில், மாங்குளமில், ஸ்ரீலங்காவில் இருக்கிற கல்வெட்டுக்கள்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு, ஆயில், துணி வகைகள் போன்றவற்றை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகின்றன. விற்பனை செய்தன்னு அர்த்தம், அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாமா. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். So next, trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of border. ஸோ இந்த முன்னாடி காலத்தில் சங்க காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த border சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணிட்டாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளூர் லெவல்லையும் பண்ணியிருக்கிறாங்க, உலக லெவல்லையும் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரிஜியன்ஸ் இன் தி மியூச்சுவல் பீரியட்ஸ். அது mutual periods. Sangam work refers to great traders, their caravans, security force, market, marts and guilds such as great traders. ஸோ அவங்க என்ன சங்கத்திலே எழுதிக்காங்க, சங்க கால இலக்கியங்கள்லேயே என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் தென்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பொருட்களை மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது, அப்புறம் அவங்களோட பாதுகாப்பு படைகளை யூஸ் பண்ணுறது, தங்கம்லாம் கொண்டு போகிறப்ப ஒரு பாதுகாப்பு வீரர்களை கூட அனுப்புறது, தென் சந்தைப்படுத்துதல், பொருட்களை வந்து என் பொருளை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சந்தை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சங்க காலத்திலே இருக்கிறதுனால அப்பையிலேருந்தே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸியாக இந்த வணிகமானது நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. Then the important article which the hilly tribes offered their neighbors in exchange were honey and roots and fruits, while coastal peoples offered cattle, milk and milk products. ஸோ எப்படி இந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் என்ன ஈஸியாக கிடைக்கும், இந்த தேன், பழங்கள், கீரை, காய்கறிகள் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டாந்து நிலத்தில் இருக்க நிலப்பகுதிகளில் மலைக்கு கீழே இருக்க மக்களுக்கு கொடுக்கறது. மலைக்கு கீழே இருக்க மக்கள் அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு, இறைச்சி, மீட், தென் மில்க் ப்ராடக்ட் அதெல்லாம் அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறது. ஸோ இதுலேருந்து எக்ஸ்சேஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில சமயங்களில் இந்த கேட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கால்நடைகள் வந்து ஒரு பரிமாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன் இன் தி சால்ட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் த பேட்டர் மூட். ஸோ இந்த பேட்டர் மூட் இருக்கிறப்ப முக்கால்வாசி நாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கால்வாசி டேஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கால்வாசி டேஸில் இந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஈஸியாக ஒரு மூட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக விளங்குனுச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து உப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால இந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெட்டி டூ சர்வ்ட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கடுத்து இந்த உப்புக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லை வந்து ஒரு சில காலங்களில் மாற்று பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Then for a certain period there was independence among the people in matters of trade and commerce. Border system cemented in their relationship internally, while coins are used later for the purpose of exchange of goods and external. ஸோ பணம் அப்படிங்கிறது முன்னாடியே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாலுமே, பண்டமாற்று முறைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாலுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டமாற்று முறையில் மக்கள் எதில் பிரிஞ்சிருந்தாலும் இந்த பண்டமாற்று முறையில் அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததாக ஒரு விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்டர் சிஸ்டம். ஸோ இது சொன்னேன், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, கொடுத்து வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு பேர் தான் பார்டர் சிஸ்டம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பார்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்சு ஃபார் த குட்ஸ்
ப்ரையர் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு என்ன பண்ணாங்க, இன்னொரு பொருளை வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் ஒர்க்டு ஆன சர்டன் கண்டிஷன்ஸ் மென்ஷன்டு பிலோ. 3 கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு. என்னென்ன கண்டிஷன் பார்த்தோன்னா, ஈச் பார்ட்டி டு பார்டர் மஸ்ட் ஹேவ் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். ஸோ இந்த 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 பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும்னா எல்லா வணிகம் செய்யக்கூடியவர்களும் அந்த பண்டமாற்று முறையில் ஈடுபடக்கூடிய வணிகர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். ஒவ்வொரு பொருளும் தேவைக்கு அதிகமாக வச்சு, அவங்க தேவைக்கு போக தான் மற்றதான் சேல்ஸ் பண்ணணும். தேவைக்கு அதிகமாக பொருட்களை வைத்திருக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, போத் பையர் அண்ட் செல்லர் ஷுட் ஹேவ் ரெக்வயர் த குட்ஸ் ஆஃப் ஈச் டிஸ்பிளஸ்ரி டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ஸ். என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பாலுமே அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டதை நமக்கு இருந்தால் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு அரிசி தேவைப்படுது, எனக்கு ஆப்போசிட்டில் வரவன் கோதுமை அதிகமாக வச்சுருக்கான், பட் எனக்கு கோதுமை தேவைப்படலை அப்படிங்கிற வச்சு தான் என்ன நடக்காது, கண்டிப்பாலுமே அங்கே பண்டமாற்று முறை நடக்காது. என்ன காரணம், என்னுடைய தேவை அவங்ககிட்ட இல்லை, அவனுடைய தேவை என்கிட்ட இருக்குது. பட் அவன் என்ன பண்ணணும், வேறு ஆள்கிட்ட போய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ மாதிரி தான் என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெண்டு பேருடைய தேவைகளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பையர் அண்ட் செல்லர் ஷுட் மீட் பர்சனலி டு எஃபெக்ட் தி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த பையரும் செல்லரும் டைரெக்டாக மீட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே தான் அந்த விஷயமானது, அந்த பார்ட்டர் சிஸ்டமானது கரெக்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படினது கரெக்டாக நடக்கணும்னா, பையரும் ஒரு பொருளை விற்கக்கூடியவனும் செல்லரும் அந்த பொருளை வாங்கக்கூடியவனும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தர் பர்சனலாக மீட் பண்ணிக்கணும். ஸோ மீட் பண்ணால் மட்டுமே தான் இந்த பார்ட்டர் சிஸ்டமானது சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டத்தை பற்றி நாளைக்கு கிளாஸில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா. நாளைக்கு கிளாஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் காரணமாக இருந்துன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். தென் இந்த காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் தடைகளாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அந்த டாப்பிக்கில் அந்த சாப்டர் நம்பர் 1 முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு சாப்டர் நம்பர் 1 முடிஞ்சிடும். இன்கேஸ் வீடியோஸை பற்றி ஏதாச்சும் புரியல சார், நீங்கள் பேசுறது புரியல அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை சார் நீங்கள் நடத்துறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னாலோ, ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகே, எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேளுங்க. உங்கள் டவுட்ஸை நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரிங்களா. தேங்க்யூ அண்ட் பாய்.